அன்னைக்கு லஞ்சுக்கு வத்த குழம்பு தான் ரெடி பண்ணேன். வத்த குழம்புக்கு வந்து நான் வந்து மேல் பொடி மாரி ரெடி பண்ணுவேன். பருப்பெல்லாம் வறுத்து வச்சுக்கிடுவேன். அப்புறமா தாளிசம் பண்ணும்போது 2 தக்காளிய வந்து அரைச்சிட்டு, அத நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அதிலேயே சுண்ட வத்தல், வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த மேல் பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவ தண்ணீல கலக்கிட்டு ஊத்திட்டு நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா இறக்கி பாருங்க. வத்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நவீனுக்கு குழம்புனாலே சாம்பார தவிர மத்தது எல்லாமே ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ காலையில எனக்கு வேற ஏதாவது லஞ்ச் பண்ணி குடும்மான்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து முட்டை சாதத்திலே கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணிறது. அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது, கரம் மசாலா, அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் எல்லாமே லாங் வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயில்டா ரெசிபி ஷேர் பண்றேன். இப்போ வந்து காலையிலைக்கு வந்து ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ராகி புட்டுக்கு 3/4 கப்பு வந்து ராகி மாவு எடுத்துட்டீங்க. 1/4 கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, உப்பு, வெந்நீய நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா பெசஞ்சு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்.